கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற சகல திட்டங்களும், தடைப்பட்டிருக்கிற சகல ஆசீர்வாதங்களும், உங்கள் வாழ்க்கையில தேவன் செய்வேன் என்று சொன்ன அத்தனை வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்றுகிற காலம் மிக சமீபமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த நாட்கள்ல கர்த்தரை நம்பி நிற்கிறதற்கு பழங்கள், கர்த்தரோடு வாழுவதற்கு பழங்கள், கர்த்தருக்கு சமூகத்தில் அதிகமான நேரத்தை செலவிடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய நினைக்கிற பெரிய காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். நான் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்லுகிறேன். வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு, பிரச்சனைகளோடு உட்கார்ந்து கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்கிறவராய் வந்திருக்கிறார். கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கிறது. கர்த்தர் உங்களை நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார். ஒரு நாளும் கலங்கி நிற்காதீங்க, ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தேற்றும், நம்மளை உற்சாகப்படுத்தும், நம்மளை ஆசீர்வதிக்கும், நம்மளை மேன்மைப்படுத்தும். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் யோசிக்கலாம், எங்கள் வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? எங்கள் வாழ்க்கையில எங்களை கரிசனையாய் பார்க்க ஒருவர் அல்ல, எங்களை நடத்துவதற்கு ஒருவர் இல்லை, தனிமையாய் நிற்கிறோம். எங்களை பாதுகாப்பதற்கு, எங்களை போஷிப்பதற்கு, எங்களுக்கு நன்மை செய்வதற்கு இந்த பூமியில ஒருவரும் இல்லை என்று யோசித்துக் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில தான் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய காரியத்தை பேச விரும்புகிறார். கர்த்தர் இருதயத்துல வைத்த வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அநேகர் உங்கள் ஃபீட்பேக்கை, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதங்களை சாட்சிகளாய் அனுப்புறீங்க, சில வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க, ஃபோன் பண்றீங்க. கர்த்தரை நான் துதிக்கிறேன் அதற்காக. உங்களுக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் மேலே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல உங்கள் ஜெப குறிப்புகளை அனுப்புங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆவலாய் காத்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய மாற்றங்களையும் வித்தியாசங்களையும் உங்கள் வாழ்க்கையில செய்வாராக. நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீ அதிசயங்களை காண்பாய் என்கிற தலைப்புல இதை பேசி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இதுல 4 காரியங்கள் இந்த வசனத்துல சொல்லப்படுகிறது. கர்த்தர் 4 விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறார். ஆனால் இன்றைக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் ஸ்பெசிஃபை பண்ணி நிர்ணயத்தில் வைத்ததுனால அதைத்தான் உங்களுக்கு நான் பேச இருக்கிறேன். மற்ற 3 காரியங்களை ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு பாஸ் ஓவர் பண்ண இருக்கிறேன். இன்றைக்கும் இந்த பிரசங்கத்தின் தலைப்பு, என் கண்கள் உன்மேல் நோக்கமாயிருக்கிறது. டிரான்ஸ்லேஷன் இப்படி போட்டிருக்கிறது அருமையாய், வித் மை ஐஸ் அப்பான் யூ. அல்லேலூயா. உன்மேல் என் கண்ணை வைத்து. அல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை இல்ல? அல்லேலூயா. இதுல 4 காரியங்களை இந்த வசனத்தை சொல்லு. முதலாவது காரியம், நான் உனக்கு போதித்து. ஐ வில் டீச் யூ. அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளுக்கு பதில் தெரியல, எப்படி மீண்டு வருவது என்று தெரியல, எப்படி இதை கடந்து போக போகிறோம், இந்த பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு மத்தியில நமக்கு எப்படி ஒரு விடுதலை கிடைக்க போகிறது, எப்படி ஒரு மாற்றங்கள் வரப்போகிறது என்பதை நாம் யோசித்து கொண்டிருக்கும் போது, அருமையான தேவன், உங்களையும் என்னையும் விசாரிக்கிற தேவன், உங்களை என்னை நேசிக்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை நிரூபிக்கிற வார்த்தை இந்த சங்கீதத்தில், இந்த வசனம். நான் இதை வாசிக்கும் போது என் இருதயம் மகிழ்ச்சியால் துள்ளினதை பார்த்தேன். ஆண்டவர் எவ்வளவு அருமையா பேசுறாருங்க. முதலாவது காரியம், நான் உனக்கு போதித்து. 2வது, நீ நடக்க வேண்டிய வழியை காண்பித்து. அல்லேலூயா. இன்னைக்கு அட்வைஸுக்கு குறைச்சலே இல்லை, அட்வைஸ் பண்றதுக்கு குறைவே இல்லை. எங்க போனாலும் மலிவா கிடைக்கிற ஒரு காரியம் அட்வைஸ். இதை செய்யாத, அதை செய்யாத, செய்யாத, இதை செய், இதை செய்யாத, நிறைய அட்வைஸ் கேட்கலாம். நீங்க பாருங்க, அட்வைஸ் பண்றவங்களே உயர்ந்திருக்காங்களா பாத்தீங்கன்னா அவங்களே உயர்றதில்லை. எத்தனை இடத்துல இந்த மோட்டிவேஷன் கிளாஸ், இந்த வளர்ச்சி கிளாஸ், பெரிய காரியங்களை நம்ம இது ஒரு 15 நாள் ட்ரைனிங் போயிட்டா மிகப்பெரிய பணக்கார ஆயிடுவீங்க, மிகப்பெரிய செல்வந்தர் ஆயிடுவீங்க, உங்க வாழ்க்கை மாறிடும் பேசப்பட்ட எத்தனையோ நபர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் போதிக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா அதை கடைபிடித்து வெற்றி அடைஞ்சாங்களான்னு பார்த்தா
there is no answer. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் வெறும் போதிக்கிறவர் மாத்திரமல்ல, போதித்து நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனையில, போராட்டத்துல, நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நீங்கள் வெளி வருவதற்கு, கடன் பிரச்சனையா இருக்கலாம், கண்ணீர் பிரச்சனையா இருக்கலாம், அல்லது குடும்பத்துல சில போராட்டத்தின் நிமித்தமா இருக்கலாம், சில காரியங்கள் உங்கள் குடும்பத்தை மிகப்பெரிய ஷேக்குக்குள்ள கொண்டு போகலாம், எல்லாம் முடிந்தது என்று நீங்கள் நினைக்கிற கூட காரியங்கள் கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அதுல ஒரு போதனையை கொடுத்து போதித்து நீ தப்பித்து கொள்வதற்கான வழியை கர்த்தர் காண்பிக்க போகிறார். அல்லேலூயா. நிச்சயமா ஏதோ உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு அல்ல, தேவன் உங்களை உயர்த்துகிற நாட்கள் வந்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் தொழிலை, உங்கள் சொந்த பந்தங்களை, உங்கள் கூட இருக்கிற சூழ்நிலைகளை, உங்கள் வீட்டை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். அதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமான வசனம் தான் இந்த வசனம். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான்காவது ஒரு காரியத்தை சொல்றேன். நான்காவது ஒரு காரியம் அதில் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. 8ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஐ வில் கைட் யூ. அதுல சரியா சொல்லப்பட்டதுக்கு டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா, யார் கற்றுக்கொள்ள விரும்புகிறார்களோ அவர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க தயாரா இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். கேட்கறதுனால ஒரு அற்புதம் நடக்காது, பார்க்கறதுனால ஒரு அற்புதம் நடக்காது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுனாலே அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. நிறைய பேர் கேட்கறதுக்கு ரெடியா இருப்போம், பார்க்கறதுக்கு ரெடியா இருப்போம், கீழ்ப்படி நம்ம ரெடியா இருக்கிறது இல்லை, அதன்படி போகிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறது இல்லை. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நீ கேட்க விரும்பினால் அவர் போதிக்கவும் கற்றுக் கொடுக்கவும் தயாரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கை மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள போக போகிறது. மூன்றாவது காரியத்தை நான் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல போகிறேன். அவர் உண்மையில அவர் கண்ணை வைத்து. அல்லேலூயா. இந்த பிரசங்கத்தின் தலைப்பே அதான், என் கண்கள் உண்மையில் நோக்கமாயிருக்கிறது. பாருங்க, இன்னைக்கு நம்முடைய பிரச்சனையை என்ன பாருங்க, யாரும் எங்களை பார்க்கல, யாரும் எங்களை விசாரிக்கல, யாரும் எங்களை கஷ்டத்தின் மத்தியில கேட்கறதுக்கு ஆள் இல்லை, எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லை. இந்த பெரியவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, பிள்ளை விசாரிக்க மாட்டான், மருமக விசாரிக்க மாட்டான், மருமகன் விசாரிக்க மாட்டான், பேர பிள்ளைங்க விசாரிக்க மாட்டான், நான் தனியா இருக்கிறேன் என்று புலம்புகிற நாட்கள் உண்டு. ஆனா இன்றைக்கு நான் சொல்றேன், உங்களையும் என்னையும் விசாரிக்கிற தெய்வம் ஒன்று உண்டு. இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் விசாரிக்கிறவர். அவர் உங்களை பார்க்கிறவராய் இருக்கிறாராம். உங்களை வாழ்நாள் முழுவதும் 24/7. மனிதனுடைய பார்வை ஒரு நாள் மாற வாய்ப்புண்டு. நிறைய பேர் மனிதர்கள் நம்பி இருக்கிறீங்க, இவங்க எங்களை பார்த்தா நல்லா இருக்கும், ஒரு அதிகாரி நம்மளை பார்த்தா நல்லா இருக்கும், ஒரு கவுன்சிலரோ மினிஸ்டரோ யாராவது பார்த்தா நல்லா இருக்கும். இல்லைங்க, அவைகளை காட்டிலும் பெரியவர், அற்புதங்களை செய்கிற தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு நாளும் மறந்து போகாதீங்க. ஒரு நாளும் மறந்து போகாதீங்க. உங்களை என்னை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாள் நம்மளை போஷிக்கிறார். உங்க மேல் கண்ணை வைத்து நீங்க செய்யற எல்லா காரியத்தையும் அவர் பார்க்க. அதனால தான் யோசேப்பு சொல்லும் போது சொல்றான், நீ யாருமே இல்லை வீட்டுல தவறு செய்யும் போது, இல்லை என்னை காண்கிற தேவனுக்கு முன்பாக நான் தவறு செய்ய முடியாது என்று அவன் நிச்சயமாய் சொல்லுகிறதின் காரணம், அவன் தேவனுடைய பார்வையை ஒவ்வொரு நாளும் அவனுடைய வாழ்க்கையில உணர்ந்தான். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. உங்களை வாழ்க்கையை மாற்றுகிற சில காரியங்களை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் வித்தியாசங்களையும் உண்டாக்க போகிறார். அற்புதங்களை செய்கிறவர் இன்றைக்கு உங்கள் மத்தியில வந்திருக்கிறார். உங்களை விசாரிக்கிறவர், உங்களை பார்க்கிறவர், உங்களை நடத்துகிறவர் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு ஞாபகப்படுத்துகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அல்லேலூயா. பாருங்க, 38 வருஷம் ஒரு குளத்தின் அருகில படுத்து கொண்டிருக்கான். அற்புதம் நடக்கிற குளத்தின் அருகில படுத்து கிடக்கிறான். எத்தனையோ ஜனங்க அவனை பார்த்தாங்க, எத்தனையோ பேர் அவனை பார்த்துட்டு போனாங்க. ஆனா ஒரு காரியமும் மாறல. ஆனால் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்தார்.
இயேசு கிறிஸ்துவின் கண்கள் அவன் மேல் பட்டது. 38 வருஷம் பெதஸ்தாவின் அருகில படுத்து கிடந்தவனை எத்தனையோ ஜனங்கள் பார்த்து ஒரு அற்புதமும் நடக்கல. ஆனால் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து பார்த்தார். அடுத்த நிமிஷம் வாழ்க்கையில் அற்புதம், அடுத்த நிமிஷம் வாழ்க்கையில பிரச்சனைகள் மாறினது. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு சொல்லுகிறேன், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், கண்ணீர்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். ஆனால் உங்களை விடுவிக்கிறவருடைய பார்வை இன்றைக்கு உங்கள் மேல் பட்டிருக்கிறது. அவருடைய கண்கள் உன்மேல் பட்டபடியினாலே, உங்கள் மேல் பட்டபடியினாலே உங்களை விடுவிக்கிற நாள் வந்தது, உங்களை விடுவிக்கிற நிமிஷம் வந்தது. இன்றைக்கு உங்கள் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கக்கூடிய நாட்கள் வந்திருக்கிறது. அல்லேலூயா. 12 வருடம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ. வைத்தியர் பார்த்தா, சொத்துக்கள் ஆஸ்திகளை விற்று பணத்தை பார்த்தா, ஒன்று நடக்கல. சொந்த பந்தங்கள் பார்த்தது, ஒன்று நடக்கல. ஒரு நாள் ஆண்டவரை தொட்டால் அற்புதம் நடந்தது. ஆண்டவர் கேட்கிற, என்னை தொட்டது யார்? சீஷருங்க சொல்றாங்க, இவ்வளவு ஜனருக்கு ஆண்டவர் எனக்கு யாருன்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, என்னை தொட்ட மகளை எனக்கு தெரியும், என்னிருந்து வல்லமை புறப்பட்டது அவள் மேல. அல்லேலூயா. இன்னைக்கும் தகப்பனே, இன்னைக்கும் கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, நீங்கள் தனிமையில விடுகிற கண்ணீரை நீங்கள் அங்கீகரிக்காமல் இருக்கலாம், உங்கள் குடும்பம் அங்கீகரிக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு விடுதலை உண்டாக்குற நாட்கள் வந்தது. அவரிடத்திலிருந்து வல்லமை உங்களுக்குள்ளே வரப்போகிறது. அவரிடத்திலிருந்து வல்லமை உங்களுக்குள் இறங்க போகிறது. அற்புதம் நடக்க போகிறது. வியாதிகள் சுகமாக போகிறது. கண்ணீர்கள் மாறப்போகிறது. கவலைகள் இன்றோடு முடிய போகிறது. பிரச்சனைகளுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய பார்வை இன்றைக்கு உங்கள் மேல் பட்டிருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, கலங்கவே கலங்காதீங்க. கர்த்தர் பார்வை நம்ம மேல் பட்டுதுனா அப்பொழுதே அற்புதம், அப்பொழுதே விடுதலை. அல்லேலூயா. அதை தடுக்க ஒருவரால முடியாது. அவர் பார்வையை தடுக்க ஒருத்தனால முடியாது. அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, லேயாளை யாக்கோபு அற்பமாய் நினைத்தானா. தெளிவாய் வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 29:32 சொல்லப்படுது, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவள் அற்பமாய் எண்ணப்பட்டதுனால கர்த்தர் அவளை கண்டார். அல்லேலூயா. கண்ட உடனே அவள் கர்ப்பம் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. யாக்கோபு நேசித்த அவன் மனைவிக்கு குழந்தைல்ல, அவன் நேசிக்காமல் அற்பமாய் எண்ண லேயாளை கர்த்தர் உயர்த்தினார். என்னை யாரும் மதிக்கல, என்னை யாரும் நேசிக்கல, எனக்கு உதவி செய்ய ஒருவர் இல்லை நினைச்சிட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்குற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை அற்பமாய் எண்ணலாம், கேவலமாய் பார்க்கலாம், தூஷணத்தோடு பார்க்கலாம். ஆனால் உயர்த்துகிற கர்த்தருடைய கண்கள் இன்றைக்கு உங்கள் மேல் பட்டிருக்கிறது. அவர் மாற்றங்களை உண்டாக்குவார், அவர் வித்தியாசங்களை உண்டாக்குவார், அவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல ஆகாரை குறித்து அவ்வளவு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாரை குறித்து அவ்வளவு தெளிவாய். அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் ஒரு விசுவாசிகளின் தகப்பனா இருந்தாலும் அவனும் மனிதனான் என்று சில வேளையில காண்பித்து கொடுக்கிறான். பாருங்க, வாலிப பிள்ளை, தாய் சாப்பாடு கொஞ்சம் தண்ணியை கொடுத்து அனுப்பிட்டா. எங்க போறாங்க தெரியல, எது அவர்களுடைய எல்லைன்னு தெரியல, வாட் இஸ் தர் டெஸ்டினேஷன் புரியல, எங்க போய் வாழ்க்கையை நடத்த போகிறோம் தெரியல. மிகப்பெரிய கேள்வியோடு நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலமே மிகப்பெரிய கேள்விக்குறியாய் நிற்கிறது. இன்னைக்கு இதே போல அநேகர் இதை பார்த்து கொண்டு உங்க வாழ்க்கையின் எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாய் இருக்கலாம். கவலைப்படாதீங்க. ஆகாரை கண்ட தேவன் உங்களை கண்டிருக்கிறார். பாருங்க, ஒரு இடத்துக்கு போன உடனே அவருடைய எல்லா காரியமும் மாறிடுச்சு. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, முடிஞ்சு போச்சு. அலையறா, இங்கேயும் அங்கேயும் ஓடுறா, காரியங்களை பார்க்கறா, ஒன்னும் நடக்கல. அல்லேலூயா. எதுவும் வரல, எல்லாம் முடிந்து போன்றதுன்னு நினைச்சு அவன் நின்ற போது வேதம் சொல்லுகிறது, பிள்ளையாண்டான் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஒருவேளை நீங்க தனிமையில கண்ணீர் விடலாம்,
தனிமையில ஒருவரும் பார்க்காது அவமதிப்போடு கைவிடப்பட்ட நிலைமையில கண்ணீர் விட்டு கொண்டிருக்கலாம். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை ஒருவரும் கேட்காமல் இருக்கலாம். அதை கேட்கிறவர், பார்க்கிறவர் ஒருவர் இன்றைக்கு இருக்கிறார் என்பதை உங்களுக்கு நிரூபிக்க போகிறார். அற்புதம் நடக்க போகிறது. அந்த சத்தத்தை கேட்டு கர்த்தர் உடனே வனாந்தரத்தில் ஒரு நீரூட்டை உண்டாக்கி பிள்ளையாண்டனை திருப்தியாய் நடத்தின தேவன் உங்களை திருப்தியாய் நடத்த போகிறார். உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். உயர்த்தி நிறுத்த போகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். இஸ்ரவேல்ல ஒரு தேவன் உண்டு என்று ஜனங்கள் அறிந்து கொண்டது போல நீங்கள் வாழ்கிற இடத்துல நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்று ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை நடத்த போகிறார் என்பதை மறந்து போகாதீங்க. அற்பமா எண்ணப்பட்ட உங்களை கர்த்தர் ஆச்சரியமான வாழ்க்கைக்குள்ள நடத்த போகிறார். அதனால்தான் ஆகார் பாருங்க, நிறைய பேர் வச்சாங்க ஆண்டவருக்கு இருக்கிறவரா இருக்கிறவர் அப்படி நிறைய பேர் ஆண்டவருக்கு உண்டு. அற்புதம் செய்கிறவர், அதிசயத்தின் தேவன், சமாதான பிரபு, நிறைய பெயர்கள் உண்டு. ஆனால் ஆகார் ஒரு பெயர் இருக்கிறார். என்ன பெயர் இருக்கிறார் தெரியுமா? என்னை காண்கிற தேவன். ஊர்ல மட்டும் பார்க்கல, வனாந்தரத்திலும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் தனிமையில இருக்கும் போதும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளை அழுகிற போதும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். பிள்ளையின் அழுகையை கேட்டு அற்புதத்தை செய்த கர்த்தர் இன்றைக்கு உங்கள் அழுகையை பார்த்து அற்புதம் செய்ய அவர் ஆவலாய் காத்திருக்கிறார். அற்புதம் நடக்க போகிறது. நீங்கள் அதிசயங்களை பார்க்க போகிற நாட்கள் வந்து இருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒன்றை குறித்து கவலைப்படாதீங்க. யோசேப்பின் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவன் நல்ல ஆசீர்வாதமா இருக்கும்போது ஒரு தரிசனம் இருக்கிறது. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கதிர்கள் பார்க்கிறான். கதிர் நிறைந்த ஒரு வயலை பார்க்கிறான். எல்லா கதிர்கள் வணங்கி நிற்கிறது. இவனுடைய கதிர் மாத்திரம் ஓங்கி நிற்கிறதை பார்க்கிறான். அந்த தரிசனத்தை அவர்கள் அண்ணனுக்கு சொல்லுகிறான். இது வரைக்கும் பாருங்க, அவங்க அண்ணனுக்கு அவனை பார்க்கவே இல்லை. அவங்க வேலையை பார்ப்பானுங்க, அவனுக்கு போவானுங்க, வருவானுங்க, இப்படியேதான் இருந்தாங்க. ஆனா என்றைக்கு தரிசனம் வந்ததோ, என்றைக்கு அழைப்பு வந்ததோ, அவருடைய அண்ணன்மார்கள் கண்கள் யோசேப்பின் மேலவே இருந்தது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை கொஞ்சம் உயர்த்தின உயர்வுக்கு எல்லா கண்களும் உங்கள் மேல இருக்கிறது. இது மாத்திரம் அல்ல, இந்த உயர்வு மாத்திரம் அல்ல, இதை காட்டிலும் மேலான உயர்வை தருவதற்கு கர்த்தர் ஆவலாய் காத்திருக்கிறார். யோசேப்புக்கு அது தெரியாது. நீங்க நினைக்கலாம், யோசேப்புக்கு தரிசனம் வந்த போது பள்ளத்தாக்கு போத்திபார் வீட்டில் விற்கப்படுகிறான், சிறைச்சாலைக்குள்ள அடைக்கப்படுகிறான், செய்யாத தவறுக்காக சிறைச்சாலைக்குள்ள போகிறான் யோசிக்கலாம். அந்த காரியத்தை கர்த்தர் ஏன் அனுமதித்தார் தெரியுமா? அந்த காரியம் அனுமதிக்கப்படலைன்னா யோசேப்புடைய தரிசனம் அவன் வீட்டோட முடிஞ்சிருக்கும். அவன் என்ன நினைச்சிருப்பான்? கர்த்தர் என்ன வீட்டுல உயர்த்திருவாரு, மேன்மைப்படுத்திடுவாரு, எங்க வீட்டுல அண்ணன் தம்பிகள் எல்லாரோட நான் மேலா இருந்துருவேன்னு அதோட அவன் தரிசனம் முடிந்து போயிருக்கும். தேவனுடைய அழைப்பு அதல்ல. தேசத்துக்கு அதிபதியாகும்படி கர்த்தர் அழைத்தார். அதல்தான் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்றான், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். அவன் சொல்றான் பாருங்க, உங்களால தீமை செய்ய முடியாது, கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் நினைச்சீங்க. ஆனா கர்த்தரோ இந்த முழு உலகத்தையும் போஷிக்கத்தக்கதாய் அதை நன்மையாய் மாற்றி போட்டார். நீங்க இன்னைக்கு காண்கிற எகிப்தியரை இனி காண போறதில்லை. இன்னைக்கு சந்திக்கிற பிரச்சனை இனி நீங்க சந்திக்க போறதில்லை. கர்த்தர் இதுல ஜெயத்தை உண்டாக்கி ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகிறார். அல்லேலூயா. பாருங்க, யோசேப்பை கர்த்தர் கைவிடவே இல்லை. அவனை பார்த்துட்டே இருக்கிறார். குழியில போட்டாங்க. எதுக்கு தெரியுமா? கொன்று போடுவதற்கு. அந்த குழியிலே வச்சு கொன்னு போட்டுன்னு நினைச்சுதான் குழியில போட்டாங்க. ஆனா ரூபனை வைத்து கர்த்தர் காப்பாத்தினாரு. கர்த்தருடைய கண்கள் யோசேப்பை பார்த்து கொண்டே இருந்தது. அவருடைய பார்வை யோசேப்பை விட்டு விலகல. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இதை பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் மேலிருந்து கர்த்தருடைய கண்கள் எடுக்கப்படவே இல்லை. அவர் உங்களை எல்லா சூழ்நிலையும் பார்த்துட்டே இருக்கிறார். ஏன் அனுமதித்து இருக்கிறார்? உங்களை ஒரு மிகப்பெரிய உயர்வுக்கு கொண்டு போவதற்கான பாதை இது. அதனால அந்த பாதையில கர்த்தர் உங்களை அனுமதித்து கொண்டிருக்கிறார். பாருங்க, கொண்டு போகப்படுறாங்க. போத்திபார் வீட்டுல விற்கப்படுறான். வசனம் சொல்லுது, அவனோடு கர்த்தர் இருந்தபடி அவன் காரிய சுத்தியா இருந்தான். அல்லேலூயா. பாருங்க, போத்திபாரின் மனைவி தப்பு செய்யலான்னு கூப்பிடும் போது யோசேப்பு என்ன சொல்றான் தெரியுமா? உங்களை தவிர இந்த தேசத்துல சகல காரியங்களும் என்னிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அடிமை கிட்ட எப்படிங்க எல்லாத்தையும் கொடுக்க முடியும்? யோசித்து பாருங்க. யோசேப்பு கஷ்டத்திலயா இருந்தான்? கண்ணீர்லயா இருந்தான்? இல்ல.
கர்த்தருடைய கண்கள் அவனை உயர்த்துவதற்கு பார்த்து கொண்டே இருந்தது. அடிமையாய் விற்கப்பட்ட இடத்திலும் அவன் ஆளுகை செய்து கொண்டுதான் இருந்தானே தவிர அடிமையா இல்ல. இஸ் நாட் a slave. சிறைச்சாலைக்குள்ள போடப்பட்டா சிறைச்சாலை சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 39 அதிகாரம் 21, 22 வசதிங்கன்னா, சிறைச்சாலை தலைவனிடத்துல கிருபை கிடைத்ததுனால, தயவு கிடைத்ததுனால சிறைச்சாலையின் சாவி யோசேப்பினிடத்துல கொடுக்கப்பட்டது. ஒரு கைதி கிட்ட சிறைச்சாலையுடைய சாவி எப்படிங்க கொடுக்கப்படும்? கர்த்தர் நினைச்சா கொடுக்குவார். அல்லேலூயா. யோசேப்ப ஒரு நாள் அவர் கஷ்டத்திலேயோ கண்ணீர்லயோ வேதனையிலயோ விடவே இல்லை. அவர் கண்கள் யோசேப்பை பார்த்து கொண்டே இருந்தது. எதுக்கு தெரியுமா? அவனை மேலாய் உயர்த்தி கொண்டு வந்து அந்த தேசத்துக்கு அதிபதியாய் மாற்றுவதற்கு அவர் ரொம்ப கவனமா இருந்தார். அதான் வாக்குத்தத்தம். இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஒரு சின்ன விஷயத்துல, ஒரு சின்ன காரியத்துல, ஒரு சின்ன ஊழியத்துல, ஒரு சின்ன குடும்பத்துல உங்கள் வாக்குத்தத்தங்களை முடித்து விடுவதற்கு நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இல்ல, உங்கள் தரிசனம் இந்த சின்ன காரியத்துக்கு அல்ல, இந்த சின்ன பகுதிக்கு அல்ல, ஒரு தெருவுக்கு அல்ல, ஒரு பகுதிக்கு அல்ல. இந்திய தேசத்தை அசைக்கத்தக்கதான தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை கொண்டு உங்களை கொண்டு அதை நிறைவேற்றும் வரைக்கும் அவருடைய கண்கள் உங்களை விட்டு பிரியாது. ஒரு நாள் கர்த்தர் உயர்த்தும் போதுதான் ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய கண்கள் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறது. பார்த்து கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, யார் பார்க்கல கவலைப்படாதீங்க. யார் உங்களை விசாரிக்கல கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் இருக்கிறது. அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். தாவீதை பாருங்க. தாவீதின் வாழ்க்கையில நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மற்ற 7 சகோதரர்களும் யுத்தத்தை பயிற்சி வைக்கிறான் தகப்பன். ஆனால் தாவீதையோ எப்படி லேயால் அற்பமா எண்ணப்பட்டாலோ அதே போல தாவீதை தகப்பன் அற்பமா எண்ணினான். அதனால்தான் ஆடு மேய்க்க விட்டான். ஆடு மேய்க்கிறது கூட தேசத்துல அல்ல, காடுகள்ல மேய்த்தான். அவனுடைய ஒரே நண்பர் யார் தெரியுமா? தாவீதோட நண்பர் கர்த்தர் மாத்திரம்தான். காட்டுல அவன் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? இசை வாசித்து அவரை புகழ்ந்து பாடிட்டே இருந்தான். அதனால்தான் அத்தனை சங்கீதங்கள் தாவீதால் எழுதப்பட முடிந்தது. அவன் ராக தலைவன் என்று அழைக்கப்பட முடிந்தது. என்றால் அவன் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும், காடா இருந்தாலும் சரி, அரண்மனையா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் கர்த்தரை பாடி துதித்து கொண்டே இருப்பான். கர்த்தருடைய கண்கள் தாவீதின் மேலவே இருந்தது. தாவீதை பார்த்து கொண்டே இருந்தார். கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார். பார்த்து கொண்டே இருந்தார். கரடியும் சிங்கமும் கொன்று போடுவிடும் என்று அவன் தகப்பன் நினைத்தான். ஆனா கொல்ல முடியல. ஏன்னா தாவீதின் மேல ஒரு அபிஷேகம் இருந்தது. தாவீதை கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார். அதனால்தான் கோலியாத்து கிட்ட நிற்கும் போது, போகும்போது ராஜா கிட்ட சொல்றான், சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த தேவன் இந்த பெலிஸ்தனுடைய கரத்துக்கு நிச்சயமா என்னை தப்புவிப்பார். என்னை பாதியில விடுகிறதுக்காக அவர் என்னை காப்பாத்தல. இந்த பெலிஸ்தன் இடத்துல நான் அழிந்து போக வேண்டும் என்பதற்காக கரடியின் கைக்கும் சிங்கத்தின் கைக்கு என்னை தப்புவிக்கல. இவனையும் மேற்கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். ஏனென்றால் யுத்தம் பண்ணுகிறது நான் அல்ல, என்னோடு இருக்கிற கர்த்தர். அவன் நம்பி இருக்கிறது புயம், நான் நம்பி இருக்கிறதோ இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவன் ஆகிய கர்த்தருடைய நாமத்துல வருகிறேன் என்று சொல்லக்கூடிய தைரியம் தாவீதுக்கு எப்படி வந்தது? அவன் கர்த்தரை நம்பினான். கர்த்தருடைய கண்கள் தாவீதின் மேல் இருந்தது. தாவீதின் மேல் இருந்தது. கர்த்தர் தாவீதை விட்டு தன்னுடைய கண்களை எடுக்கவே இல்லை. அதனால்தான் கர்த்தர் அவ்வளவு பெரிய உயர்வுக்கு கொண்டு போனார். அல்லேலூயா. எத்தனை ஆசீர்வாதம்! ரட்சகராக இயேசு கிறிஸ்துவே தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிற அளவுக்கு தாவீதை எப்படி அவரால் மேன்மைப்படுத்த முடிந்தது? எப்படி அவரை உயர்த்த முடிந்தது? எப்படி அவனை நன்மையான காரியங்களை கொண்டு வர முடிந்தது? அவனை கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு உங்களையும் கர்த்தர் பார்க்கிறார். ஒரு 4 காரியத்தை மட்டும் நம்ம செய்யணும். அது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அவர் போதிக்கும் போது கீழ்ப்படியணும். அவர் ஐடியாஸ் கொடுப்பாரு, மாற்றங்களை செய்வாரு. அதுக்கு நம்ம கீழ்ப்படினாதான் ரொம்ப முக்கியமான விஷயம்.
ரெண்டாவது காரியம் அவர் வழி காட்டும் போது அந்த வழியில நடக்கணும். சிச்சுவேஷன்ஸ் பார்க்கக்கூடாது, சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது, இது எப்படி நடக்குமோ என்ற கேள்வி இருக்கக்கூடாது. கர்த்தர் சொன்னா நடக்கும்ன்ற முழு விசுவாசத்துல போயிட்டே இருக்கணும். ஆபிரகாம் அப்படி செஞ்சான். எது இடம் என்று தெரியாமல் வனாந்தரத்துல கர்த்தர் பெயர் சபையில கொண்டு போன போது கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி அவன் நடந்தான். அதனாலதான் கர்த்தர் அவ்வளோ பெரிய காரியங்களை ஆபிரகாமுக்கு செய்தார். நம்ம நல்லா கேட்போம், வார்த்தையில கேட்போம். சில காரியங்களை ஆண்டவர் செய்ய மாட்டோம். ஏன்னா அது பிரச்சனை. நம்ம கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வரணும். அதனால வரமாட்டோம். இல்ல, வரணும், வெளியே வரணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மூன்றாவது காரியம், அல்லேலூயா, அவர் பார்க்கும்போது அவருக்கு முன்பாக நிற்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆதாம் ஏவாளை படைத்த போது கர்த்தர் தினந்தோறும் அவனோட வந்து பேசினார். ஆனா ஒரு நாள் வராரு, ஆதாமே எங்கன்னா அவனை காணும், மறைஞ்சிட்டான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நமக்குள்ள பாவம் வரும் என்றால் கர்த்தருக்கு மறைகிற அனுபவம் வந்துவிடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மறையவே கூடாது. சாமுவேலை கூப்பிடும்போது சொல்றான், சொல்லுங்கப்பா அடியேன் கேட்கிறேன். முன்பாக நின்னான். தேசத்தின் முதல் தீர்க்கதரிசியாய் கர்த்தர் மாற்றினார். உங்களை என்னை மாற்றுவார், அற்புதங்களை செய்வார். உங்கள் கண்ணீர்கள், கவலைகள், வேதனைகள் எல்லாவற்றும் இன்றைக்கு முடிவு வந்திருக்கிறது. கர்த்தர் உங்களை காண்கிறவராயிருக்கிறார். கடைசி ஒரு காரியம் சொல்லி வைக்கிறேன். அவர் ஆலோசனை சொல்லும் போது கேட்கணும், நடக்கணும், கேட்கணும். அல்லேலூயா. ஒரு ஆலோசனை தள்ளக்கூடாது. நாளில் ஒரு ஆலோசனை அவரது வைக்கக்கூடாது. அதுதான் ஆலோசனை. அவர் சொல்லிட்டா தட்ஸ் ஆல், இட்ஸ் ஓவர். என்ன நடந்தாலும், எது நடந்தாலும், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அருமையான போதகர் சொல்லும்போது சொல்லுவாரு, கிறிஸ்துவுக்காக எதையும் விட்டு விடுவேன், ஆனால் எதற்காகவும் கிறிஸ்துவை விட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கணும். அப்படி இருக்கும் என்றால் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் காணலாம். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, கர்த்தர் உங்களை காண்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். வனாந்தரத்திலும் ஆறுகளை உண்டாக்குவார். கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனை, போராட்டம், கவலைகள், கண்ணீர்கள், குடும்பத்துல பிரச்சனை, தொழில பிரச்சனை, பொருளாதாரத்துல பிரச்சனை, திருமணங்கள் நடக்கல, குழந்தை பாக்கியம் இல்லை, ஒரு ஆசீர்வாதமே இல்லை என்று நினைத்திருக்கலாம். ஆசீர்வதிக்கிறவர் இன்னைக்கு உங்களை பார்த்திருக்கிறார். 38 வருஷம் இருந்தவனை பார்த்தாரு, உங்களை பார்க்க மாட்டாரா? உங்க பிரச்சனை எத்தனை வருஷம்? 10 வருஷமா, 15 வருஷமா, 20 வருஷமா? கவலையே படாதீங்க. அவர் கண் இன்றைக்கு உங்க மேல பட்டிருக்கிறது. அவர் பார்வை has been turned on you. கர்த்தர் உங்களை பார்த்துட்டாரு. உங்களை இன்றைக்கு எழுப்பிடுவாரு. இது எழும்புகிற நேரம், அற்புதம் செய்கிற நேரம், அதிசயங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? கண்களை மூடி ஆண்டவருடைய பாத்துல ஒப்பு கொடுத்து, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கர்த்தர் எங்களோடு பேசி இருக்கிறபடியால், கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் பேசி இருக்கிறபடினால் அவர் கண்கள் என்மேல் நோக்கமாயிருக்கிறது. நான் நிறைய வேலை நினைக்கிறேன், ஆண்டவரே, யாரும் என்ன பார்க்கல, யாரும் என்ன விசாரிக்கல, என் பிரச்சனையை பார்க்க ஒருவரும் இல்லை என்று யோசித்துக் கொண்டிருக்க ஆண்டவரே. ஆனால் எங்களை பார்க்கிற ஒரு தெய்வம் உண்டு என்று இன்றைக்கு தெளிவாய் நீர் காண்பித்து கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த மேன்மையான வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது தகப்பனை எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய கண்ணீர்கள், கவலைகள், வேதனைகள் இப்பொழுதே மாறுவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே அற்புதம் நடப்பதாக. உடைய பிள்ளைகள் அதிசயங்களை காண்பார்களாக, வியாதிகள் மாறுவதாக. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் 38 வருஷம் இருந்தவனை சுகப்படுத்தினீரே, இப்பொழுதே எத்தனை வருடமா வியாதியா இருந்தாலும் இப்பொழுதே சுகம் உண்டாவதாக, அற்புதம் நடப்பதாக. சில பேர் தங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்க பெற்றோர்களை பார்க்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஜெபத்தை கேட்டு பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அதிசயங்களை காண பண்ணுவீராக தகப்பனே. 12 வருடம் பெரும்பாலுடைய ஸ்திரியை சுகப்படுத்தினீரே, செயல்படாத உறுப்புகள் செயல்படுவதாக, எல்லா சுகர் பிரஷர்கள் நார்மலாவதாக, அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக. எதிர்காலத்தை குறித்து மிக கேள்வியோடு உட்கார்ந்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அதிசயங்களை செய்வீராக. உடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுவீராக ஆண்டவரே.
எல்லா பாக்கியமான காரியங்கள் நடக்கட்டும். வனாந்தரத்துல நீரூற்றை உண்டாக்குவீராக. வழி தெரியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. வழி காண்பீங்க, அற்புதம் செய்யுங்க, அதிசயமான காரியங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில நடக்கட்டும். இனி போகிற பாதைகள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பாதைகளா இருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மையான வாழ்க்கையை தருவார். ஆமென்.